ஆம புகுந்த வீடு நல்லா இருக்காதுன்னு வந்து பழமொழி இருக்குது. அதுக்கு பெஸ்ட் ப்ரூஃபோட ஒரு எக்ஸாம்பிள் அப்டின்னா, திவாகர் தான். டாக்டர் திவாகர்ன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப வெட்கக்கேடா இருக்கு. ஏன்னா டாக்டர்ங்கிற அந்த தொழிலுக்கே வந்து அருகதையற்ற ஒரு நபரா தான் வந்து இந்த திவாகர வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் டாக்டரே இல்ல. அவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட். சும்மா வெளி உலகத்துக்கு வந்து ஒரு ஃபேமுக்காகவும், நான் பெரிய ஒரு ஆளு தான் அப்டின்னு காட்டுறதுக்காக டாக்டர்னு போடுறாரு. இந்த ஆள் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே வந்து அடிச்சு உட்கார வச்சிருந்தோம் அப்டின்னா, இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்க மாட்டாருங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய கருத்தே. அண்ட் இப்போ இந்த பிக் பாஸ் செலிப்ரேஷன் ரவுண்டில் வந்து எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. அந்த வகையில் பிரவீன் காந்தி சாரும் திவாகர் அவர்களும் உள்ளே வந்திருக்காங்க. உண்மையிலே எவிக்ட் ஆனது போனதுக்கு அப்புறமா ரீஎன்ட்ரி கொடுத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் டாக்ஸிசிட்டி இல்லாமல் அந்த ஹவுஸ் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருக்கிற அந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸ் வந்து கொஞ்சம் என்டர்டெயினாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்தாங்க. ஆனால் இவன் மட்டும் அட்டென்ஷன் சீக்கிங்காக வந்திருக்கான். உள்ளே வந்துட்டு வினோத்தை வேணும்னே டார்கெட் பண்ணியிருக்கான். ஏன்னா வெளியே போயிருக்காரு இவர், பார்த்துருக்காரு வினோத்துக்கு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சிருக்கு. தனக்கு வாயில் மட்டும் கிடைக்கிற வரவேற்பை உண்மையிலே நிஜத்துல வினோக்கு கிடைச்சதை பற்றி உண்மையிலே வயித்தெரிச்சலால் ரொம்ப ஈகோ இஷ்யூனாலையும் ரொம்ப செல்ஃபிஷாகவும் இருந்திருக்காது. அவருக்கு அந்த வினத்துடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அவ்வளோ கோபமும் அந்த வெஞ்சன்ஸ் அந்த மூஞ்சியில் அப்படியே தெரியுது. அண்ட் மோரோவர் அவங்களுடைய ஆரோக்கிய தங்கை தோழி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஒரே ஊர்க்காரங்க தான் சொல்கிறாங்க. பார்வதி வந்து வெளியே போனதுனால அந்த பீடை போனதுக்கப்புறமா இந்த பீடை உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ பீடை ப்ளஸ் பீடை ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே இப்போ வந்து வினோத்தை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதில் முற்றிலும் வந்து திவாகருடைய டார்கெட் வந்து ரொம்ப இன்டென்ஷனலாக இருக்குது. வேணும்னே வினோத்தை ட்ரிகர் பண்ணி அவரோட வாயில் வந்து வார்த்தையை வாங்கி அவருக்கு வந்து ஒரு டிஃபேமை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அவர் வந்து ஃபைனலிஸ்ட் போகக்கூடாது, கப் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப உன்னிப்பாக இருக்கார். ஆனால் உங்களோட எண்ணம் வந்து உங்களுடைய மூஞ்சி மாதிரி தான் அமையும். அதாவது ரொம்ப கேவலமாக தான் அமையும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். ஏன்னா உள்ளம் தெளிவாகவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய உள்ளமும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த தாட்டும் வந்து க்ளீனாக இல்லாதனால கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் வந்து ஜெயிக்காது டாக்டர் திவாகர் அவர்களே. சாரி, வெறும் திவாகர் அவர்களே. பட் இதெல்லாம் கருத்தில் கொண்டு திவாகர் அவங்க வந்து இன்னொரு டைம் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே செகண்ட் டைம் எவிக்ட் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் திவாகர்னால வந்து உண்மையிலே கம்ருதீனை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனீங்கல்ல, சேம் திங் தான் திவாகருக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா செகண்ட் டைம் உள்ளே வந்துட்டு அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. திவ்யா கூட வியானா எல்லாம் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் வெக்கமே இல்லாமல் வியானா குட்டின்னு சொல்லி அவங்ககிட்ட வழியறதாகட்டும், ஒரு லவ் ட்ராக்கின் பேரில் கேவலமான ஒரு இது, அதாவது இந்த சுகர் டேடிஸ்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி விஷயத்த வந்து திவாகர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது வந்து நியாயம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக திவாகருக்கு கொடுத்தே ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தும். ஏன்னா ரொம்ப கேர்ள்ஸுக்கு சேஃப்டியே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் வந்து திவாகர் தான் இருப்பான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை.